கரும்பு என்றாலே இனிப்பு. ஆனால் அதை விளைவிக்கும் விவசாயிகளின் கண்ணீர் கூட கசப்பாக மாறியதுதான் கள யதார்த்தம். சர்க்கரை தேவையில் இந்தியா தன்னிறைவை இழந்திருக்கும் நிலையில் கரும்பு சாகுபடியை கைவிடுவது ஏன் என்பதற்கான அதிர்ச்சி காரணங்களை விவசாயிகள் அடுக்கியுள்ளனர். வாருங்கள் பார்க்கலாம். உலகளவில் கரும்பு உற்பத்தியில் 2வது இடத்தில் இருக்கும் இந்தியா இன்றைக்கு சர்க்கரையை இறக்குமதி செய்கிறது. காரணம், சர்க்கரை விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்து தினம் தினம் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. கரும்பு சாகுபடி பரப்பளவு குறைவு, சர்க்கரை தேவை அதிகரிப்பு, எத்தனால் தயாரிப்புக்கு கரும்பு செல்வது போன்றவற்றை காரணங்களாக சொல்லப்பட்டாலும் கூட பின்னணியில் இருக்கும் விவசாயிகளின் வழிகளை யாரும் கவனிப்பதில்லை. கரும்பு இனித்தாலும் கூட அதன் விலை கசப்பதாக கூறி கரும்பு விவசாயத்தை கைவிட்ட விவசாயிகள் ஏராளம். கரும்பு சாகுபடி பரப்பளவு குறைந்து வருவதால் தமிழகத்தில் பல சர்க்கரை ஆலைகள் மூடு விழாவை எதிர்கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 2012ஆம் ஆண்டில் 8,60,000 ஏக்கராக இருந்த கரும்பு சாகுபடி பரப்பளவு தற்போது 2,30,000 ஏக்கராக குறைந்துவிட்டது. உற்பத்தி செலவு சர்க்கரை மீட்பு சதவீதம் அடிப்படையில் 2026-27ஆம் ஆண்டு பருவத்திற்கு கரும்புக்கு நியாயமான மற்றும் லாபகரமான FRP விலையை மத்திய அரசு நிர்ணயிக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்தின் காலநிலைக்கு ஏற்ப சர்க்கரை மீட்பு சதவீதம் மாறுபடுவதாக சொல்லப்படுகிறது. 1 டன் கரும்பிலிருந்து எத்தனை கிலோ சர்க்கரை கிடைக்கிறது என்ற அடிப்படையில் மத்திய அரசின் விலை நிர்ணய குழு கரும்புக்கு விலை நிர்ணயிக்கிறது. 10.2% அதாவது 1 டன் கரும்பிலிருந்து 102 கிலோ 500 கிராம் சர்க்கரை கிடைத்தால் டன்னிற்கு 3,650 ரூபாய் என்று மத்திய அரசு விலை நிர்ணயம் செய்துள்ளது. 10.25% மேல் சர்க்கரை மீட்பு கிடைத்தால் ஒவ்வொரு 0.1% அதிகரிப்புக்கு 35,060 காசுகளை மத்திய அரசு வழங்குகிறது. அதே சமயத்தில் 10.25ற்கு கீழ் சர்க்கரை மீட்பு சதவீதம் குறைந்தால் ஒவ்வொரு 0.1% குறைப்பிற்கும் 35 ரூபாய் 60 காசுகளை குறைக்கிறது மத்திய அரசு. சர்க்கரை மீட்பு சதவீதம் 9.5ற்கு கீழ் இருந்தால் அடிப்படை விலையாக கரும்பு டன்னுக்கு 3,383 ரூபாயாக மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. 2024-25ஆம் ஆண்டில் நிர்ணயிக்கப்பட்டபடி தமிழ்நாட்டில் சர்க்கரை மீட்பு சதவீதம் 8.24. இது 9.5%ற்கு கீழ் இருப்பதால் கரும்பு டன்னுக்கு 3,383 ரூபாயை மட்டுமே மத்திய அரசு FRP விலையாக நிர்ணயிக்கிறது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத் போன்ற மாநிலங்களில் சர்க்கரை மீட்பு சதவீதம் 10.25%ற்கு மேல் உள்ளது. அங்கு FRP விலை 3,650 ரூபாயுடன் சர்க்கரை மீட்பு சதவீதம் ஒவ்வொரு 0.1% அதிகரிப்பிற்கு கூடுதலாக 35 ரூபாய் 60 காசுகள் கிடைக்கும். ஆனால் சர்க்கரை மீட்பு சதவீதம் 9.5க்கு கீழ் உள்ள தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் கரும்பு டன்னுக்கு 3,383 ரூபாய் மட்டுமே கிடைக்கிறது. அண்மையில் தமிழக முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்த 709 ரூபாய் ஊக்கத்தொகையை சேர்த்தால் தமிழகத்தில் கரும்பு விவசாயிகளுக்கு டன் ஒன்றிற்கு 4,092 ரூபாய் கிடைக்கும். 1 டன் கரும்பை சாகுபடி செய்வதற்கு 1,820 ரூபாய் மட்டுமே செலவு ஆவதாக கணக்கிட்டு கரும்பு டன்னுக்கு 3,383 ரூபாயாக மத்திய அரசு விலை நிர்ணயித்துள்ளது. ஆனால் மத்திய அரசு கணக்கிட்ட சாகுபடி செலவு தொகை வெட்டுக்கூலிக்கே சென்று விடுகிறது என்பது மத்திய அரசுக்கு எப்படி தெரியாமல் போனது என்ற கேள்வியை எழுப்புகின்றார்கள் விவசாயிகள். 1 டன் கரும்பு சாகுபடி செய்வதற்கு ஏறக்குறைய 4,000 ரூபாய் வரை செலவு ஆவதாக கூறும் விவசாயிகள் டன்னுக்கு 5,000 ரூபாயை எதிர்பார்க்கின்றனர். இந்த வெட்டுக்கூலி அதிகம், கட்டுப்பாடு இல்லாத போகுது. அதே மாதிரி கரும்பு விலை போதில்லை. தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மத்திய அரசு அறிவிக்கிற கரும்பு விலை போறல. அடுத்து ஆள் பற்றாக்குறை, இந்த வறட்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா காட்டு பண்ணி தொல்லை, இந்த சரியான ரகங்கள் அடிக்கடி வெளியிடுறதுல ஒரு குறைபாடு இருக்குது. இப்படி பல காரணங்கள். இதில் முக்கியமாக எந்த விவசாயி கேட்டாலும், எந்த கரும்பு விவசாயி கேட்டாலும் அந்த வெட்டுக்கூலி உயர்வு தான் சொல்லுவாங்க. இந்த வெட்டுக்கூலி உயர்வுன்றது யார் கட்டுப்பாட்டிலையும் இல்லாதனால தான் அது உயர்ந்துக்கினே இருக்குது. இப்போ விவசாயிங்க நிரந்தரமாக கரும்பு போடணும்னா, இந்த சாகுபடி பரப்பு தொடர்ந்து சர்க்கரை ஆலைக்கு இருக்கணும்னா
சக்கரை ஆலையும் செழித்து மேலே வரணும்னா தமிழக அரசு என்ன பண்ணணும்னா இந்த வெட்டுக்குழியை மட்டும் அரசாங்கம் ஏற்றுக்கணும். எப்படின்னா அது ஒன்றும் 1000 கோடிக்குள்ளே தான் வரும். நான் தோராயமாக சொல்கிறேன். இந்த 1000 கோடி அந்த விவசாயிகளுக்காக நீ போடுறது வந்து ரிட்டர்ன் வரும். திருப்பி வந்து அது கரும்பு சாகுபடி ஆகும், கரும்பு உற்பத்தி ஆகும், கரும்பு உற்பத்தியால் சக்கரை ஆலைக்கு வந்து கரும்பு வரும், சக்கரை ஆலையிலேருந்து மொலாசஸ் வரும், எத்தனால் வரும், இப்படி பெருக்கினே போகும். இந்த விவசாயிகளுக்கு, இந்த கரும்பு விவசாயிகளுக்கு இந்த வெட்டுக்குழி ஏற்றிக்கினா கண்மூடித்தனமாக எல்லா விவசாயியும் கரும்பு போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த விவசாயிகள் கொடுக்கறதுனால உற்பத்தி பெருகும், சக்கரை ஆலை செழிக்கும். கரும்பு விவசாயிகளுக்கு சர்க்கரையை மட்டுமே கணக்கிட்டு அதற்கான விலையை விவசாயிகளுக்கு கொடுக்கின்றார்கள். ஆனால் கரும்பிலிருந்து சர்க்கரை, மோலாசஸ், எத்தனால், ஸ்பிரிட் மற்றும் கரும்பு சர்க்கரையில் இருந்து மின்சாரம், பிளேட், காகிதம், பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள், இயற்கை உரம், பிரஸ்வுட் போன்ற பொருட்கள் கிடைக்கின்றன. கரும்பிலிருந்து இப்படி பல பொருட்கள் கிடைத்தாலும் அதில் கிடைக்கும் லாபத்தில் சிறு தொகை கூட விவசாயிகளுக்கு கொடுப்பதில்லை என்பதுதான் அதிர்ச்சிகரமான உண்மை. கரும்பு சாகுபடி பரப்பு குறைஞ்சி போச்சு, அவங்களே குறிப்பிடுறாங்க. இதை மேம்படுத்தணும்னா அதுக்கு ஒரு 9 கோடி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதே போல் விதைக்கரணை மானியம் ஒரு 9.36 கோடி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த தொகையெல்லாம் வந்து ஏற்புடையதாக இருந்தாலும் கரும்பு சாகுபடி மேம்படுத்துறதுக்காக, பரப்பை கூட்டுறதுக்காக 9 கோடின்றது போதாது. இப்போ காரணம் என்னன்னா, இந்த கரும்பு சாகுபடி மூலிமா இந்த அரசாங்கத்துக்கு பெரிய வருவாய். உதாரணமாக கரும்பு சாகுபடி பண்ணி சர்க்கரை எடுத்த பிறகு அதில் வர மொலாசஸ்லேருந்து மதுபானம் தயார் பண்ணுறாங்க, எத்தனால் தயார் பண்ணுறாங்க. இந்த மதுபானம் மூலிமா இந்த அரசாங்கத்துக்கு 55,962 கோடி இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ வருவாய் வர்றதுன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ வருவாய் கொடுக்கக்கூடிய கரும்பு சாகுபடியை உற்பத்தி பண்ணுற கரும்பு விவசாயிக்கு போதுமான பணம் இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ வருவாய் கொடுக்குது. இது ஒரு கரும்பு சாகுபடி ஒரு பொன் முட்டை விட வாத்து போல். இப்போ இந்த கரும்பு விவசாயம் பண்ணுற விவசாயிகளை மட்டும் இவங்க கவனிக்காமல் விட்டுறாங்க. மத்திய அரசு ஆகட்டும், மாநில அரசு ஆகட்டும். கரும்பு சாகுபடிக்காக ஆண்டு முழுவதும் உழைத்தாலும் அதற்கேற்ற விலை கிடைப்பதில்லை. கரும்பு சாகுபடியை கைவிட்டு விவசாயிகள் வெளியேறி வருவதால் இந்தியா இன்றைக்கு சர்க்கரையில் தன்னிறைவு இழந்து பிற நாடுகளிடம் இருந்து இறக்குமதி செய்கிறது. இங்கே நமக்கு கட்டுப்படியான விலை கிடைக்காததால் இங்கே உள்ள ஆலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மூடப்பட்டு அவர்கள் இயந்திரங்களையே பிரித்து எடுத்து சென்று விட்டார்கள். கர்நாடக மாநிலத்திலே இங்கே இருந்து கொண்டு போய் ஒரு 5க்கு மேற்பட்ட சர்க்கரை ஆலை அதிபர்கள் ஆலையை அங்கே நிர்வகித்திருக்கிறார்கள். அந்த வகையில் நமக்கு பாதிப்புத்தான். தமிழ்நாட்டினுடைய தேவைக்கே சர்க்கரையை உற்பத்தி பண்ண முடியாத அவல நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அறிவிக்கிற விலை கட்டுப்படியாகவில்லை என்று சொல்லி மாநில அரசாங்கத்தை நீங்கள் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று நாங்களும் ஒவ்வொரு ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்து, அது இப்போ சமீப காலமாக முதலில் 300 ரூபாயாக இருந்தது டன் ஒன்றுக்கு ஊக்கத்தொகை, அப்புறம் 250 ரூபாயாக குறைந்து இப்போ கடந்த ஆண்டு 350 ரூபாய் ஊக்கத்தொகை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் கேட்கிற கோரிக்கை, ஒரு டன் கரும்பிற்கான விலை 5000 ரூபாய் என்கிற அளவிற்கு அந்த விலை அறிவிக்கப்பட்டால் மட்டுமே கரும்பு சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகும். விவசாயிகளின் உழைப்பை சுரண்டிக் கொண்டிருப்பது ஒருபுறம் இருந்தாலும் வேளாண்மையில் செலவுகள் அதிகரித்துக் கொண்டே செல்வது மறுபுறம். கடைசியில் உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாத நிலை. விவசாயம்தான் இந்தியாவின் முதுகெலும்பு என கூறி விவசாயிகளின் முதுகில் குத்திக் கொண்டிருப்பதால் நாள் ஒன்றிற்கு சுமார் 4000 விவசாயிகள் விவசாயத்தை கைவிடுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே 60% சமையல் எண்ணெய், 20% பருப்பு, பயிறு வகைகளை இந்தியா இறக்குமதி செய்கிறது. சர்க்கரையில் தன்னிறைவுடன் இருந்த இந்தியா 10 ஆண்டுகளுக்கு பிறகு சர்க்கரையை இறக்குமதி செய்கிறது. இன்னும் என்னென்ன உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யும் நிலைக்கு இந்தியா தள்ளப்படுமோ என்ற ஐயம் எழுந்த நிலையில் தற்சார்பு இந்தியா என்ற பிரதமர் மோடியின் முழக்கம் வெற்று முழக்கமா என்பதை நாட்டு மக்களின் கேள்வி. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.